ஏய் இந்த கைய பிடிக்கிறது கணத்தை பூச்சி கிள்றதெல்லாம் வச்சுக்க கூடாது. மாமா இப்படி சொல்றா? மாமான்னு சொல்றத முதல்ல நிறுத்து. உங்க அத்தை பொண்ணு தானே நானியா, உன் கையை பிடிக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? ஏய் கையாடு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க யாருமே இல்ல மாமா, என்ன முத்தம் குத்துக்கோ. கம்னரு இந்த பார், நீ ஒண்டிய கடைக்கு போறன்றதுனால என்ன அமுச்சு விட்டாங்க. நீ இந்த மாதிரி சேஷ்டெல்லாம் குத்துன்னு இருக்காத மாமா. என் மேல உனக்கு பாசமே இல்ல மாமா. ஆமா இல்ல, ஒழுங்கா கடைக்கு வா, கூட்டுன்னு வந்து விடுறேன். சும்மா இந்த மாதிரினா ரோதனை குத்துன்னு இருக்காத மாமா. உன் கூட தனியா பேசணும் தான் கடைக்கு போகணும்னு உனக்கு கூப்பிட்டேன். இது கூட உனக்கு புரியல. ஏய் நான் என்கிட்ட என்ன பேச போறா? நான் ஸ்கூல் படிக்கும் போது எத்தனை பையன் நான் லவ் பண்ணான் தெரியுமா? அவன்லாம் வேணாம். யாருக்காக? உனக்காக. ஏய் யாரு வேணான்னு சொன்னேன்? நான் வேணான்னு சொன்னேன். இது பாரு, இந்த கதையில எடுத்து என்கிட்ட வராத. நீ எவன் கூடாச்சும் ஓடு. எங்க நான் வந்துச்சு ஒழுங்கு பசங்க ஒரு பொண்ணு வந்தா பின்னாலே வந்துடுறாங்க. என்னமா பிரச்சனை பண்றான்? சொல்லுமா, பல அடிக்கிறான் அவனை. ஏய் பெருசு, என்ன நீ ஒன்னே தராம ஸ்ட்ரைட்டா வந்து கத்தின்னு கிடக்குற? இருட்டுல ஒரு பொண்ணு மடக்கி என்னடா பண்ணுகிற? ஏய் அது எங்க அத்தை பொண்ணு, நானா பண்ண போறாதா? அத்தை பொண்ணா இருந்தா இருட்டுல ஏதாவது கூட்டு வந்து ஏதாவது பண்ணிருப்பியா? நோ, கடைக்கு போறதுக்கு போய் நிக்கிறோம். நீ ஏதோ தேவையில்லாம பேசின்னு இருக்காத. உன்னை நம்ப முடியல. ஆமா ஏதாவது பண்ணானா? ஏய் நான் ஊன்ற அப்படியே ஒதுல பிளேட போட்டு அறுத்து விட்டுருவேன். பாவு, அந்த பொண்ணை லவ் டார்ச்சர் பண்றியா? யோ என்ன மூஞ்சி இது? இது என்னத்த என் லவ் பண்றது? பாரு, உன்னை பெரிய மனுஷன் பாக்குறேன். கம்முன்னு போயிட்டு கோவத்தை கலப்பின்னு இருக்காத. உங்க ரெண்டு பேரும் தனியா விட மாட்டேன். வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கு என்னத்து கூப்பிடுற? உங்களை அப்படியே விட்டு பண்ண அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டீனா? யோ நானா பண்ண போறேன்? ஏய் தத்திர முச்சிட்ட சொல்ல அந்த ஆளு கிட்ட. மாமா இது சரிப்பட்டு வராது. வாங்க உங்க வீட்டாண்ட போலாம். தலை எழுத்து இது கூட போய் வந்தேன் பாரு. ஏய் வந்து தொலை. யோ வாயா போலாம். ரவி என் பொண்ணு போயிருக்காங்க. 2 பேருக்கும் ஜோடி பத்து நல்லா இருக்குண்ணா. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ண்ணா. இருமா, நம்ம முடி பண்ணா போதுமா? அவங்க முடி பண்ணும்ல. ஏன் உன் பையன் நீ சொன்னா கேட்க மாட்டானா? அக்கா பொண்ணுக்கு தானே கேக்குறான். இருக்காங்க வச்சு வெளியே போய்க்கிறாங்களா, அவங்க பேசியதுனா ஒரு முடிக்கு வருவாங்க. அக்கா நீ கவலைப்படாது, எப்படியாவது பேசி நம்ம அண்ணன் பையனுக்கே முடிச்சிடலாம். பாரு, உன் வந்த அப்புறம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல போறான். இருங்க, அதான் போயிருக்குங்களா சின்ன சிறுசுங்க, அதுங்க பேசிக்கிச்சு ஏதாவது முடிவு பண்ணுவாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அந்த அது முடிச்சது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும். மாப்பிள, என்ன நீ உன் பொண்ணு நீ எப்படி சொல்ற? மச்சான் அது பத்திலாம் உனக்கு தெரியாது. காலையில போச்சுன்னா சாயங்காலம் மொத்தம் வருது. எங்க ஊரு போயிட்டு வருதுன்னே தெரியல. ஊரை போயிட்டு வருதா? என்ன தங்கச்சி மாப்பிள சொல்றாரு? அவரு ஏதோ சும்மா சொல்றாரு. ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் அப்புறம் மச்சான் கேட்க மாட்டாரு, காலையில போயிட்டு சாயங்காலம் வருதுன்னு. அக்கா அவர் சொல்றதுதான் கரெக்ட் தான். இப்பயே சொல்லி வச்சிடுறது நல்லது. அப்படின்றியா? அண்ணா அது காலையில பொறுக்கிறதுக்கு போகுதுண்ணா. எங்க போகுது எங்க வருதுன்னு சொல்லவே மாட்டேங்குது. என்னம்மா இப்படியாம்மா பொண்ணு வளர்ப்ப? என்ன பண்றது, செல்லமா வளர்த்துட்டேன். எதுவும் திட்டவும் முடியல. அண்ணா உன் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்ண்ணா. ஏமா நான் சொல்லி எதுவும் நடக்காது, அவன் முடி பண்றதுதான். மச்சான் என் பொண்ணு ஊர்ல தான் வாழணும். நான் முடியே பண்ணிட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. வந்துட்டு இருங்க, நம்ம பட்டே பேசி நிக்கிறோம். நடக்கணும். நடக்காம போச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இதான் கூடா? ஆமா ஆமா. இதோ வராங்களே, வாடா அண்ணமோன. என்ன என் பொண்ணு நல்லா பேசினாளா? அத்தை அது பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இவர் ஏதோ பேசணும்னா இருப்பார். யாருமா என்கிட்ட கடை வாங்கி சொன்ன கணபதி மாதிரிக்கிறான்? ஏய் நான் ஏன் உங்ககிட்ட கடை வாங்க போறேன்? என்ன பேசுற நீ? இல்லப்பா, என்கிட்ட கடை வாங்கி சொன்ன கணபதி மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் நான் இல்ல, அதுல வேற ஆளா இருக்கும். அது இருக்கட்டும், நான் ஏதோ பேசணும். என்ன பேசணும்? இந்த பையனும் இவன் பொண்ணும் இருட்டுல பேசியிருந்தாங்க. எனக்கு சந்தேகமா இருந்தா அதான் இட்டு வந்துக்கிறேன். இதுல சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. கட்டிக்க போறவங்க ஏதாவது பேசட்டும். அதான் என்ன பேசுறீ நீ? நான் எப்ப கட்டிக்கிறேன் என்ன? மாமா என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு ஆசையை கட்டி பிடிக்கிட்டு தள்ளி விடுற? மாமா நான் எப்போ உன் பொண்ணை கட்டிக்கிறேன்? என்ன பேசுனீங்க நீங்க? முன்னாடி இவன் இப்படி பேசுறான். ஏய் ரவி, அத்தை பொண்ணு தானே கட்டிக்கடா, ஏன்னா இப்படி பேசுற? இங்க பாரு, சின்ன ஐத்திய பெரிய ஐத்திய வாய் மூணு கம்முன்னு போயிடுங்க. இந்த மூஞ்ச நான் கட்டிக்கின்னு ரோட்ல போனாக்கா என்ன பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஜோடி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மாமா. ஏய் இங்க பாரு, என் கோவத்தை கலைப்புன்னு இருக்காத, ஒழுங்கா கம்முன்னு இருந்துரு. ஆஹா இது நல்லா இருக்காது மாப்பிள்ள. கடைசியா கேக்குறேன், நீ என் பொண்ணை கட்டிக்கிட்டே கட்டிக்க மாட்டியா? மாமா நான் கைதிய கூட கட்டிப்பேன், ஆனா உன் பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்னடா பேசுற ரவி? உனக்கு நான் குலாப் ஜாமுன் வாங்கி கொடுத்தேன், பால்கோவா வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் எதுக்காக? என் பொண்ணு நீ கட்டிப்பேன் தானே? குலாப் ஜாமுனும் பால்கோவா வாங்கி தந்துட்டு இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கா? அப்ப பாசத்துக்கோசம் வாங்கி தர்றே நீ? என்னடி தங்கச்சி, இவன் பதிலுக்கு பதில கூட கூட பேசுறான். என் பொண்ணோட வாழ்க்கை என்னடி ஆகுறது? நோ என்ன அக்கா அழுது நீ எதுவும் கேட்க மாட்டேன்ற? நான் என்னமா பேசுறேன்? இதுக்கு மேல எதுனா கேட்ட அடிப்பாமா அவன். என்னங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான் போல இருக்குங்க.
அவ்வளவுதான் என்னக்கா உன் பொண்ணு நான் எங்க கூட்டின்னு போயிட்டேன்? இருட்டுல கூட்டு போனீங்கன்னா யோ சா வச்சு போடுவேன். ரோட்ல நடந்து போய் நின்றையா, அப்ப பாத்துட்டு வீட்டுல கூட்டின்னு போனேன்ற. இருட்டுல தானே அந்த பொண்ணு கிட்ட பேசியிருந்த. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டு இப்படி கட்டிக்க மாட்டேன்னு சொல்றானே, இது கேட்க யாரும் இல்லையா? நீ அழாதக்கா, நீ அழாத. ஏய் இப்ப நேத்து 5 ஒப்பர் வச்சுங்கிறா. நான் நம்ம பொண்ணு கட்டிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்ல நினைச்சுங்கிறானா? பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாக்கா எவனா கட்டி வச்சு போறேன். சூப்பர், இட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுங்க. எவனாவது கட்டின்னு போட்டான், அதோ சும்மா நின்னுக்கிறானே, இவன் கூட கட்டின்னு போட்டான். எனக்கு நான் வந்துச்சு. டேய் என்னடா பேசுற? ஒரு அத்தை பொண்ணு அப்படின்னா பேசலாமா? எப்போ நீ தலையிடாத, எனக்கும் அவங்களுக்கு தான் பேச்சு. நீ நடுவுல தலையிட்ட அவங்களதான் தெரிஞ்சுக்கோ. ரோலுக்கு மேல வந்துச்சு, அதான் மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. போ எப்படின்னா போயிட்டு தோல. என்ன நீ எதுவும் கேட்க மாட்டேனா? நீ என்ன அண்ணன்? நீ நான் அண்ணன்ற அவன் தான் கேட்க மாட்டானே, நான் என்ன பண்ணுறது? நீங்க எல்லாம் சம்மதிச்சீங்களா? நானே இந்த பொண்ணை கட்டிக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? என்னக்கா அந்த மாப்பிள்ள ஓகேவா? அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. என்னங்க நான் பச்சிக்கிறா. 8ஆம் கிளாஸ் பாஸ். நான் வேலை பாக்குறா. எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆல்ரவுண்டர். என் பொண்ணை நல்லா பாத்துப்பியா? என் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். சொத்துக்கு தேவை இருக்குதா? கூடவே இருக்குது 3 ஏக்கரா. அதுக்கு மதிப்பு இல்ல. வாடகைக்கு வீடுக்குது. அதனால 3 ஏக்கராக்கு மதிப்பு இல்லன்றா. இந்த ஏக்கரா தான் அது. இது எப்படி தெரியும் உனக்கு? கம்முன்னு நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. சரி நான் மாமனார் ஆயிட்டுனா எனக்கு எதனா வாங்கி வந்து தருவியா? கண்டிப்பா எங்க மாமனாருக்கு வேண்டியதே எல்லாம் வாங்கி வந்து தருவேன். அப்ப இருந்தாண்டி என் மாப்பிள்ள சக்சஸ். ஏய்! சந்தைக்கு வந்த கிளி. தங்கச்சி டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாடி மாப்பிள்ள. ஆமாக்கா. மச்சான் உன் பையன் கட்டிக்கலன்னா பாத்தியா எப்படியா பார்த்த மாப்பிள்ள கச்சிக்கிறாரு? மாப்பிள்ள உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடிதான் நடக்கும். மாப்பிள்ள நல்லா இருக்கிறாரு. மாப்பிள்ள உன் பேருண்ணா? ஜலதோஷம். என்ன அது பேரு? எங்க அம்மா வச்சிருக்கா. சல்லின்னு வச்சுக்க வேண்டியது தானே. அது எங்க அப்பா வச்ச பேரு. சரி எது எப்படி இருந்தாலும் ஒரு ஜோடி நல்லபடியா சேர்ந்துச்சு. கையை கொடு. ஏய் உன் கையில நான் தொட மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து குழந்தை குட்டி நல்லபடியா பெத்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. என்ன கண்டுபிடிக்காதா? அவனுமே கட்டி பிடிக்கிறான்னு கட்டி பிடிக்காத. ஏய் துபர் இனிமே நம்மளுக்கு உங்க அண்ணன் ஒரே தேவையில்ல. நம்மளுக்கு தான் மாப்பிள்ள கஷ்டங்களா? வா போலாம். சரிங்க தங்கச்சி, நான் போயிட்டு வரேன் தங்கச்சி. வா மாப்பிள்ள. மாப்பிள்ள தலை வாய்வானுக்குதா? தலைக்கு என்ன போடுறா? உங்களுக்கும் வரும். அண்ணா உன் பையன் பண்ண சுத்தமா சரியில்லை. குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்குன்னு பார்த்தா அவன் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டான். நான் வரேண்ணா. போங்க, பெரிய குடும்பம்லாம் ஒண்ணு சேரணுமா? அந்த மூஞ்சி கூட்டின்னு வந்து என் தலையில கட்டி விடலான்னு பாத்துச்சுங்க பேர். டேய் என் தங்கச்சிக்கு அநியாயத்துக்கு நீ கண்ணு கலங்க வச்சிட்டியாடா. இப்போ உன்னை கண்ணு கலங்கி வச்சிருவேன். வாயை மூடி நின்றுரு. ரோலுக்கு மேல வந்துச்சுங்க, மரியாதையே கொடுக்க மாட்டேங்குதுங்க.